வீட்டு மனையில் உள்ள ரீதியான பிரச்சனைக்கு போகுமா, வழக்குக்கு போகுமா? எது மூணில் எதுக்கு போகும்? எந்த கேள்விக்கு இப்போ முதல்ல பதில் வேணும்? நான் ஒன்றுட்ட ஆரம்பத்துலேருந்து பல முறை சொல்லிட்டேன். எதை சொன்னேன்னு ஞாபகப்படுத்திட்டோமா? கட்டடத்துக்குப்பா என்னை உருவம் செஞ்சால் உன் உருவத்துக்குரியது எவ்வளோ தொகையோ அந்த தொகையை தரணும்னு ஒப்புதல் கொடுத்த ஒன்று. ரெண்டாவது, கட்டடத்தில் ஏதாவது தேங்கி நின்றுதுன்னா உன் கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணா அது எவ்வளோ ரூபா இருந்தாலும் என்னோடய தகவலை கூட நான் நிப்பாட்டி தரேன்னு சொல்லி சொன்னேன். ரெண்டாவது செய்தியா. மூணாவது, அபிஷேகமோ மற்றதோ எங்காவது சின்னதாக உனக்கு தடங்கல் ஏற்படுதா, வருஷம் ஆடி மாத திருவிழாவுக்கோ இல்லை ஆடி மாதத்துலேயோ தடங்கல் ஏற்படுதா, அன்றைக்கி எனக்கு செய்தியை சொல்லு, அது எவ்வளோ ரூபா இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இந்த 3 செய்தியும் முறைப்படி சொன்னது மாரி நடந்துக்கிட்டால் நடந்தது மாரி முடிச்சும் கொடுத்தேன். ஒன்றா இந்த 3 செய்தி நீ செய்யும்போதுப்பா என் கட்டடத்தில் கும்பாஷம் போட்டு நின்று உனக்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் பல முறை சொன்ன செய்தியை இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். கட்டடத்துக்கு இன்றைக்கி இல்லை, எந்த கட்டடத்துலையும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசு விளக்கத்தை கொடு, என் வாரிசு விளக்கத்தில் குறைபாடு வந்துடுச்சு, என் வாரிசுக்கு விளக்கம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல், யார்கிட்டையும் கையேந்துற சூழலோ இல்லை அடுத்த கட்டடம் நின்று அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழலோ உனக்கு அமையாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை பெரியவனை வெளில அனுப்பி வச்சுட்டு சின்னவனுக்கு வந்து நிற்கும்போது அவனையும் ஒரு வழியை கட்டி அனுப்பி வைன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன சொன்னவன்ட்ட, நீ ஈண்டெடுத்த வாரிசுலையும் சரி அதுகளுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதில் வாரிசு ஆண் வாரிசு விளக்கம் மற்றபடி எந்த இது இருக்குன்னாலும் சரி யாருக்கிட்டையும் கையேந்தும் இல்லை. அது சம்மந்தமாக நீ எந்த கோயிலையும் போய் நின்று குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனு 2 பேருக்கும் பண செல்வாக்கும் சரி, சொத்து செல்வாக்கும் சரி, மற்ற குடும்ப செல்வாக்கும் சரி, குழந்தை பாக்கிய செல்வாக்கும் சரி, எந்த குறையும் என்றைக்கும் வராதுன்னு வாக்குமூலம் கொடுத்து சத்தியம் பண்ணேன். அது எப்போ இந்த கோயிலை நீ இடித்து கட்டுறதுக்கு முடியும் நான் நிற்கிற இடத்துல கீழே பள்ளத்தில் நிற்கையிலே சொன்னேன். இந்த கோயிலை ஆரம்பித்து அஸ்திவாரம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சொல்லியிருக்கேன், கோயிலை கும்பாஷம் முடிஞ்சும் சொல்லியிருக்கேன். அதில் என்ன உனக்கு சந்தேகம்? திருப்பி அதே கேள்வி நிற்கிறேன். உனக்கு குடும்பத்தில் 2 வாரிசுக்கும் படிப்பையும் கொடுத்து அதே சமயத்தில் அவனுக்கு வருமானத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் அவனுக்கு எந்த காலத்திலையும் மற்ற வேறுமணி பொண்ணு விளக்கத்தில் நின்று போச்சு, ஆண் விளக்கம் இல்லை அப்படின்னு வரம் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு எந்த காலத்துலையும் வராது. அதை நினச்சி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு வாரிசு விளக்கத்தில் இருக்கணும், பொண்ணாலும் இருக்கணும். ஏன்னா தாய் தகப்பன் மற்றவங்கள்ட்ட சில செய்திகளை சொல்லலாம், சில செய்தி சொல்ல முடியாது. அது மொன்று உங்கள் இடத்துல முகத்தை காட்ட முடியாமல் மொன்று விழுங்குது. நான் அன்னைக்கு உனக்கு வாக்குமூலம் கொடுத்ததும் ஆனாலும் 2க்கு தான்ப்பா வாக்குமூலம் கொடுத்தேன், இப்பயும் அவனுக்கு தான் கொடுத்தேன். பொன்னாலை பற்றி நான் பேசலை இது வரைக்கும். பொன்னாலை பற்றி பேசுகிறதுனா அவள் இன்னொரு கடத்துக்கு உரிமைக்காரி, இன்னொரு அவளுக்குன்னு ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில்ப்பா அவளை கையோடு நீ ஆட்சியில் வரும்போது அவன் கணவனும் இருக்கணும், 2 பேரையும் ஆட்சிடுவான். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏற்படுற நெருடல் உனக்கு புரியாது. வெளிப்பார்வைக்கு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கான். என்னன்னு கேட்டால் ஊரும் உலகத்துக்கும் சரி தாய் தகப்பனுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குன்னு பகட வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. அதனால் நீ அவளை கேட்டினா இல்லை அப்படி ஒன்று நடக்கலைன்னு வாக்குமூலம் பேசும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்க 2 பேரையும் நீ கையோடு கொண்டாந்து வச்சுட்டு நீ இந்த கேள்வியை கேட்டினா அவளுக்கு நான் தக்க பதில் சொல்லுவேன். அவள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அப்போ அது என்ன நடக்குதுங்கிறது உனக்கே புரிய வரும். இப்போ எங்கே உத்தரவு உனக்கு சொல்லு பார்த்தியா? அதனால் அவளுக்கு விளக்கம் இல்லைன்னுலாம் கிடையாதுப்பா. நீ அவள் கையோடு ஆட்சிட்டு வா. ஆட்சிட்டு வரும்போதுப்பா சிறப்பான படத்தில்